சிஏ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற எங்களுடைய இளைய சகோதரர் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதுபோல் எங்கள் துறை அமைச்சர் சாமிநாதன் ஐயாவுக்கும் என்னுடைய வணக்கம். சிஏ இப்போ 2வது வருடம் தொடங்கியிருக்காங்க. கடந்த வருடம் ஒரு சின்ன கேதரிங் கூட ஸ்டார்ட் ஆன இந்த கூட்டம் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக தியாகு சாருக்கும் சுஹாசினிக்கும் அவங்களோட சேர்ந்து பணியாற்றின எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். அது மட்டும் இல்லை, முதல்ல தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் ஃபெஸ்டியோட சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறோம். ஏன்னா இங்கே ஃப்ளோர்ஸ் திரைப்பட அரங்கங்கள் இல்லாமல் எல்லா படப்பிடிப்பும் பெரும்பாலும் 50 to 75% ஆஃப் ஷூட்டிங்ஸ் வெளி மாநிலத்துக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு. அதை காப்பாற்றும் விதமாக 4 இன்டர்நேஷ்னலுக்கு ஈக்குவலான 4 ஃப்ளோர்ஸ் இமீடியட்டாக கட்டுறதுக்கான முயற்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ஃபண்டும் அலாட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நான் லாஸ்ட் வீக் உங்கள் சாரோட ஆஃபீஸ் போயிருந்தேன். 1.5 crores அதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணி இமீடியட்டாக அதை ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கோம். எங்களுடைய வேலைவாய்ப்பு அதனால் பெருகுங்கிறதுக்காக நன்றியை தெரிவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திரைப்பட கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 50,000 1 lakh அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறும்படங்கள் தான் இன்றைக்கி திரைப்படத்துறையை மிக பிரம்மாண்டமாக ஆக்கிரமிச்சிருக்கு. அதுக்காகவும் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். ஆஸ்கார் மேடையில் முதல் முறையாக ஒரு தமிழ் படத்தை கொண்டு செலுத்தின கார்த்திகாவுக்கு எங்களுடைய ஃபெஸ்டி சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்டர்நேஷ்னல் ஆஸ்கார் மேடையில் தமிழ் படம் ஒன்று போய் அது ஷார்ட் ஃபில்மோ அது ரீச் ஆகி ஆஸ்கார் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். இதில் இப்போது இது ஒரு சார் முறை சொல்லும்போது இது இண்டஸ்ட்ரியாக இன்னும் கன்வெர்ட் ஆகலை. இண்டஸ்ட்ரிங்கிற பேரில் இருக்க தவிர இண்டஸ்ட்ரியாக கன்வெர்ட் ஆகலை. ஒரு நல்ல ஞாபகம் வச்சுங்க, கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஒரு 10 படம் மட்டும் 1000 crores ஆஃப் ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு இன்கம் பண்ணி கொடுத்துருக்கு. வருவாய் 1000 கோடி ரூபாயை 10 திரைப்படங்கள் KGF 1, KGF 2, காந்தாரா, விக்ரம், வாரிசு, துணிவு, ஆர்ஆர், புஷ்பா, இந்த 10 படங்கள் மட்டும் 1000 crores ஆஃப் ஜிஎஸ்டி இண்டஸ்ட்ரிக்கு சேவ் பண்ணிருக்கு, கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு. அப்போ ஆனால் அதுக்கு உண்டான பிரதிகரமாக பார்த்தா இண்டஸ்ட்ரியை ரெக்கக்னைசேஷன் எங்களுக்கு யாருக்குமே இல்லை. நாங்கள் நியர்லி வேர்ல்டு ரெக்கார்ட் 50,000 ஆஃப் மூவிஸில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். இது வேர்ல்டு ரெக்கார்ட். ஃபெப்சி 50,000 ஆஃப் மூவிஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த லேபர்ஸ்க்கு எந்த விதமான ரெக்கக்னைஸும் இல்லை. ஏன்னா இண்டஸ்ட்ரியே ரெக்கக்னைஸ் ஆகாத போது அதில் ஒர்க் பண்ணுற எங்களுக்கு யாரும், நாங்களாம் எம்ப்ளாயிஸு, எங்களுக்கு எம்ப்ளாயர் யாருமே இல்லை. எங்களுடைய கஷ்டம் இது மாதிரி இருக்குது. ஆனால் இது மாதிரி எங்களை கார்பரேட்டோடு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நிச்சயமாக எங்களுக்கும் அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுபோல் சுஹாசினி மேடம் கூட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, இவ்வளோ பெரிய இன்ட்ரோவில் 50,000 மூவிஸை உருவாக்கின எங்களோட அமைப்புக்கும் ஒரு சின்ன இடம் இருக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அடுத்த முறை வரும்போது இப்போ ஒரு 4 இண்டஸ்ட்ரியோட இது காமிச்சிங்க. இது என்டர்டைன்மெண்ட் மீடியாவோடு ஜாயின் பண்ணும்போது ஒரு கார்பரேட் செக்டராக உருவாக்குறதுக்கு உண்டான மிகப்பெரிய வளர்ச்சின்னு ஒரு கேள்வி. முன்னாடி சினிமா வெறும் நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் சினிமா அந்தந்த லாங்குவேஜில் சப்டைட்டில்ஸ் போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டம் வளர்ந்துருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இது ஒரு பாடி இல்லாமல் இருக்குது. இது ஒரு கவர்னிங் பாடி இல்லாமல் தனித்தனியாக இருக்குது. இது நீங்கள் தயவுசெய்து எப்படி இந்திய திரைப்பட கழகம் இருக்கும் அது மாதிரி தமிழ்நாடு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒரு கார்பரேஷனை நீங்கள் தொடங்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய சார்பில் ஒரு சின்ன ஒரு கோரிக்கை இந்த மேடையில் இருக்க விரும்புகின்றோம். இந்த உரையை முடித்து நன்றி, வணக்கம். இங்கே ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே தமிழ் தெரியும், தமிழ்லேயே பேசலாம். Still, for the benefit of the larger audience, I would try to keep my speech in English. Since the topic has been beyond borders, I was wondering, is it only now that we are talking about pan-India and beyond borders, or has it always been in cinema? Has it been relevant always? Looking back, I see historically and traditionally Chennai has been the capital for classical music, Bharatanatyam and theatre. But when cinema reached the shores of Chennai, it instantly absorbed the superstars of stage and drama such as Tyagaraja Bhagavathar, Chinnappa, Mahalingam, T.R. Mahalingam, Kittappa and his wife K.P. Sundaramalan and others. The content and presentation of Tamil cinema in its initial years were drawn from mythological and fictional tales of historical characters. I think for a few decades, Swami Shankara's plays, which were almost 68 plays, were the only content for Tamil cinema for a few decades. Chandralekha, for example, a historical film, was a magnum opus of Sri S.S. Vasan, which was filmed in Hindi and Tamil and remains to be one of the earliest films that crossed linguistic borders.
And Vaijayanti Malla, the actor, was launched as a star, one of the earliest stars across the borders. And she was introduced by AVM. So there were stalwarts already crossing borders and exploring new audiences. However, when the genre of films migrated to social and family drama in the 50s and the 60s, the real cross-border influence started, whereby super hit content across languages were remade. Powerful dialogues by Ilangovan, Arnir Anna and Kalinger, and equally powerful performances of actors let the luminaries become even chief ministers of our great state. Such was the power of cinema. Malaikalan, starring MJR, was remade in Hindi as Azad. Babi in Hindi was remade in Tamil as Kuladevam. Vanjikote Valiban, a super hit Tamil film in 1958, was made in Hindi as Raj Tilak, and the list goes on. Till date, Tamil content is remade and dubbed in multiple languages and sets up a very good platform for others to understand Tamil cultural values and aesthetics. Tamil cinema has always held a mirror to our society and did not restrict itself to entertainment alone. It has touched upon multiple social issues. For example, filmmakers like K. Balachandra, Rudran, Bala Mahendra have set the templates for women empowerment in our society, and their celluloid depiction of an independent and free-spirited young woman in real life is still relevant to our current times. New Age cinema dawned with the arrival of creators such as Kamal Hassan, Ilayaraja, Mani Ratnam, P.C. Sriram Shankar and A.R. Rahman, to name a few. They steered filmmaking to greater heights with bold themes, visual storytelling and advanced sound design to appeal to a wider audience. Our superstars with their strong and charismatic pull have further pushed the business limits beyond borders. And I would also believe that the strong storytelling expertise in filmmaking that persists in Tamil cinema has been a major factor in absorbing the long list of directors, cameramen are all over India filming for all the languages. Stunt directors and other technicians from the Tamil industry are traveling all over India. Well, the Tamil film industry is proud to offer a long list of great talent. We are also ready to utilize the great talent from across the globe. The Symphony Orchestra in Budapest in Australia and the other countries have played music created by our own music directors, Ilayaraja, A.R. Rahman and others. We witness a big list of foreign actors and technicians already in our films, widening the scope of Tamil films and its reach. The storytelling in Tamil cinema has evolved and it's only getting better with time. Our filmmakers aren't afraid to tackle complex themes, experiment with unusual narratives and challenge societal norms. Pariyaram Perumal, Surai Potru, Visarane and J.B.M. are just a few names that pop up when we speak of highly influential films. These films have also encouraged in lawmaking too. New laws have been created after watching these films. The arrival of global partners and companies procuring films for digital streaming and satellite broadcasting has made it possible to execute dream projects like Ponniyin Selvan and reach our content to a global audience. This offers a huge potential for Tamil cinema. However, quality of content and original idea is the key to this opportunity becoming a reality. And as Rishabh said, we have a huge heritage and we have many more stories to tell the world. Tamil films are regularly showcased in prestigious international film festivals and winning awards and accolades more than ever. The recognition of our talent in Tamil films and other South Indian languages at Oscars and other international awards is a testament to how far we have come in the global stage. We are proud of Elephant Whisperers and Nadu Nadu. I watched Elephant Whisperers with my children and I was so elated that a story from Ooty has gone all over the world. Thank you, Karthiki and Prem Rashid Master. எங்கள் காலெல்லாம் உடைச்சா பார்த்தாது வெள்ளக்காரன் கால் உடைக்கிற அளவுக்கு நீங்கள் எல்லாரையும் ஆட வச்சிட்டீங்க ஸ்டெப்பை, அதுக்கும் நன்றி. Challenges notwithstanding, Tamil film industry has the potential to create big waves in the global arena, and as the saying goes, the essence of all great art is gratitude, and I express my sincere gratitude to all the great minds in this formidable industry. Tamil cinema has always been on the frontier of change, and I wish and pray that the industry continues to march forward with hope and positivity towards a bright future. CII, thank you for this and bringing us all on the same platform. It's going to be a great learning experience, and I would love to stay back and listen to the great creators speak about cinema and filmmaking. And thank you so much for having me here. Thank you. I think what is being deservingly celebrated here today is the theme of this summit, which is beyond borders. We all know that we are in a space and time where South Indian cinema is breaking all kinds of possible borders everywhere, be it genre, be it language, be it capacity of talent,
In fact, I'm very proud to say that I worked with one of the game changers we have on stage today here, Mr. Vetrimaaran. And of course, we have recently witnessed South Indian cinema creating history at the Oscars. And I would like to extend my sincere congratulations to the Oscar winners we have here. We are in a beautiful phase right now, South Indian cinema, and I want to believe that we have a very beautiful journey ahead. And gatherings like these kind of gatherings are indeed, they indeed give huge volumes of energy to people who love cinema and who want to be inspired to make good cinema. And I'm really proud and privileged to be part of this gathering here. And I would like to thankfully remember dear Suhasini ma'am, Lissy ma'am and Kushbu ma'am for inviting me to this elite gathering with so much of love and respect. And எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். And I am looking forward to hearing and learning from all the brains and the huge talents that we have today. And thank you so much to each and everyone in the CII family for having me here today. Thank you. கலைக்கு வந்து மொழி இல்லை, பவுண்டரிஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் கலைக்கு நிச்சயமாக மொழி இருக்குது, ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு பவுண்டரி இருக்குது. ஆனால் கலையை நுகர்பவர்களுக்கு அந்த எல்லைகள் இல்லை. கலை எல்லையை கடந்து போகும். அதனுடைய எல்லைக்குள்ளிருந்து அது செயல்படும் போது அது கடந்து போகும். ஸோ தட் ஸ்ட்ராங்லி ஹேப்பன்ட் வித் த கோவிட் லாக்டவுன்ஸ். நம்ம எல்லாருமே வீட்டில் உட்காந்துருந்தோம். வி ஆல் வர் சிட்டிங் இன்சைட். வி டிடன்ட் நோ வாட் டு டு. வி ஸ்டார்டட் கோயிங் இன்டு நெட்ஃப்ளிக்ஸ். அது எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருந்து எல்லா விதமான படங்களையும் பார்க்க ஆரம்பித்தோம். தட் வைடன்ட் our understanding, our perception of what could be told, narrated as cinema or any kind of art expression. இது வந்து ஒரு காமன் மேனை, ஒரு லேமனை in terms of accepting films, understanding films that is set in a different ethos, different time and different world, ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் தட் இஸ் வென் லாட் ஆஃப் திங்ஸ் ஸ்டார்டட் சேஞ்சிங். அண்ட் போஸ்ட் லாக்டவுன் எல்லாருடைய அண்டர்ஸ்டாண்டிங், த வே வி ஸ்டார்டட் வாட்சிங் ஃபில்ம்ஸ் ஆன் பிக் ஸ்க்ரீன், தியேட்டருக்கு போய் நம்ம பார்க்குற அந்த பழக்கம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் the so-called pan-Indian films, where the films are made for international audience, wider audience ன்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். ஆனால் what I really respect about the films that have been made nationally a big success in the past couple of years, யாருமே வந்து அவங்க மண்ணுக்கு வெளியே இருக்கவங்கள டார்கெட் பண்ணி மேனிபுலேட் பண்ணி எடுக்கல. இப்போ நீங்கள் எந்த படம் கேஜிஎஃபாக இருந்தாலும் சரி, ட்ரிபிளாக இருந்தாலும் ஆராக இருந்தாலும் சரி, காந்தாராவாக இருந்தாலும் சரி, they did not bring in, okay, இப்போ இது வந்து கன்னடாவில் நடக்குது, ஹீரோ வந்து கன்னடம் பேசுகிற கன்னட ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், bring the father or the comedian from Telugu, தமிழ்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் போடலாம். அப்புறம் காஸ்டியூம்ஸ் முன்னாடி வந்து when someone is trying a film like this, there was some generic approach to it. இப்போ கல்யாணம்னா வந்து கொஞ்சம் ஜெனரிக்காக இருக்கும். The tradition and practices were kind of generic so that we try to connect to the greater audience. Most of the times we failed there. ஆனால் இப்போ இந்த படங்கள் எல்லாம் பார்த்தா what is very unique and special about these films are, எல்லாருமே அந்தந்த மக்களுக்காக எடுத்த படங்கள். அவங்க ட்ரெடிஷன், அவங்க கல்ச்சர், அவங்க ப்ராக்டிஸ், அவங்க ஆக்டர்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்டைலில் எடுத்த படம் has been accepted internationally, which again proves the more ethnic we become, the artists become, the more rooted the artist becomes, their appeal, the stories appeal become universal. நம்முடைய கதைகளை நம்ம சொல்றோம், ஆனால் அதில் இருக்கிற உணர்வு எல்லாருக்குமான உணர்வா இருக்கு. It crosses borders. Whereas earlier we were trying to say larger stories, greater stories, which did not, or which were lesser rooted. So in the recent years this has come out, and I feel that is the reason for us crossing the borders and reaching so many
பீப்புள்ஸ் பேரியர் கடக்கிறதுக்கு அதுதான் காரணம். இப்போ அல்லு சார் சொன்னாங்க ஆஸ்கர் வாங்கினது சொன்னாங்க. சார் ஆஸ்கர் வாங்கினதை விட மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம் பண்ணி வாங்குறது இருக்கு இல்லையா, இங்க நம்ம மக்களுக்கு படம், நம்ம கொண்டாடுற படம், அந்த படத்தை அவங்களும் அக்செப்ட் பண்ணி வைக்கிறது இருக்கு இல்லையா. ஐ திங்க் தட் இஸ் த எவல்யூஷன், தட் இஸ் த டெவலப்மெண்ட். அண்ட் I saw the short film. I really liked it, and I'm also proud that Guneet was part of it. Guneet is a good friend of mine. எனக்கு ரொம்ப சந்தோஷம். And the very touching, beautifully told story. ரொம்ப நல்லா இருந்தது. Again, இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அப்ரோச்சோட இருக்கிற படங்கள், கொஞ்சம் சென்சிபிளா இருக்கிற படங்கள் can cross borders. That is the latest improvement. And South Indian films இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்தியன் மெயின் ஸ்ட்ரீமில், இந்தியன் இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட்டில் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுறது சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னா அதுக்கு காரணம் we are telling stories of our people, for our people, from our own lands. அதனால தான் அந்த இம்பேக்ட் இருக்கு. whereas other stories, other industries are not able to do that because they are trying to cater to everybody. நாம நம்முடைய அடையாளங்களோட, நம்முடைய தனித்துவங்களோட, நம்முடைய பெருமைகளோட படங்கள் பண்றது தான் நம்முடைய இந்த வீச்சுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். let us all continue to uphold our values, traditions and language and the world we live in. Thank you. இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் சிஐஐ தக்ஷின், நிகழ்ச்சியுடைய தலைவர் திரு தியாகராஜன் சார் அவர்களுக்கும், கோ சேர்பர்சன் சுவாசினி மேம் அவர்களுக்கும், தென்மண்டல துணைத் தலைவர் மருத்துவர் நந்தினி அவர்களுக்கும், சிஐஐ தமிழ்நாடு பிரிவினுடைய தலைவர் திரு சங்கர் மாணவராயர் அவர்களுக்கும், தொழில் வர்த்தக சபையினுடைய தலைவர் திரு ரவி கொராரகா அவர்களுக்கும், எலிஃபென்ட் விஸ்பரஸ் படத்திற்காக ஆஸ்கர் விருதினை பெற்ற டைரக்டர் கார்த்தி கொன்சால்வஸ் அவர்களுக்கும், I congratulate you on winning the Oscar. Your achievement has made us feel proud. FFC அமைப்பினுடைய தலைவர் இயக்குனர் திரு செல்வமணி சார் அவர்களுக்கும், திரைப்பட இயக்குனர் நண்பர் திரு வெற்றிமாறன் அவர்களுக்கும், நடிகர் திரு கார்த்தி அவர்களுக்கும், RRR படத்திற்காக ஆஸ்கர் வென்ற நடன இயக்குனர் திரு பிரேம்ரஷ் மாஸ்டர் அவர்களுக்கும், மாஸ்டரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், கவலைப்படாதீங்க, அவர் டான்ஸ் ஆடவில்லை. அவர் நான் தயாரித்த ஒரு படத்தில், அவர் குருவி படத்தில் வந்து அவர்லாம் நான் டான்ஸ் ஆட முடியும். தயாரிப்பாளர் அல்லு அரவிந்த் சார் அவர்களுக்கும், இயக்குனர் மற்றும் நடிகர் திரு ரிஷப் ஷெட்டி அவர்களுக்கும், திரைக்கலைஞர் மஞ்சு வாரியர் அவர்களுக்கும், நிக்கில் முருகன் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய திரைத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். I am honored to address this second edition of the CII Southern Region Media and Entertainment Summit, Dakshin, on the theme Beyond Borders. It gives me immense pleasure to be a part of this summit. சமீப காலமாக 4 மாதங்களாக இந்த திரைத்துறை சார்பாக எந்த நிகழ்ச்சியிலுமே கலந்துக்கிறது இல்லைன்ற ஒரு முடிவில் இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வேலைப்பாடு இருந்தது. அரசு வேலைகள், என்னுடைய துறை விளையாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, மகளிர் சுய குழு, எந்த நிகழ்ச்சியுமே கலந்துக்கல. இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு தனஞ்சயன் சார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன்னு, சார் என்ன விட்டுருக்கு சார், நான் அந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி எனக்கு விளக்கமாக சொன்னார், இது எது நோக்கத்துக்காக நடத்தப்படுது அப்படின்னு. அது கூட நான் முதலமைச்சர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். தேங்க்யூ CII for inviting me. This is a summit which has the potential not only to unite the South Indian film and media industry but also the Indian media and entertainment industry. முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நமது அரசு ஊடகம் மற்றும் சினிமா துறைக்கு எண்ணற்ற திட்டங்களை இந்த வருடம் அறிவித்திருக்கிறோம். அதில் ஒன்று தான் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட சென்னையிலே இருக்கக்கூடிய திரைப்பட நகரம், நவீன திரைப்பட நகரம்
ஃபிலிம் சிட்டி வித் ஆல் த லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்கப்படும் என்று நம்முடைய சிஎம் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்திற்கான டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இது தயார் செய்வதற்குமே தனியாக 1,50,00,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அது மட்டுமின்றி இலங்கையுடைய படைப்பு திறன் கிரியேட்டிவிட்டியை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்பட பயிற்சி நிறுவனத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அவங்க எடுக்கின்ற அந்த ஷார்ட் ஃபிலிம் அதுக்கு இன்சென்டிவாக ஏற்கனவே இருந்த 50,000 ரூபாய் இன்சென்டிவ் இருந்தது. இப்போ அதை 1,00,000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த அரசு சினிமா துறைக்கு திரைத்துறைக்கு பல திட்டங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. சினிமா மற்றும் ஊடகத்துறைக்கும் எங்களுடைய திராவிட இயக்கத்திற்கும் நெருங்கிய ஒற்றுமை உண்டு, பந்தம் உண்டு. திராவிட இயக்கம் பட்டி தொட்டி எங்கும் சென்று சேர பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து கலைப்படைப்புகள் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. என்னுடைய தாத்தா முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சினிமாவாக இருக்கட்டும் ஊடகமாக இருக்கட்டும் அவர் எந்த துறையாக இருந்தாலும் காலடி எடுத்து வைத்து அவற்றின் போக்கையே வேறு பரிமாணத்தில் மாற்றி காட்டியவர் தான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். குறிப்பாக அவருடைய பராசக்தி திரைப்படம் ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு திரைப்படம். மாணவ நேசனில் ஆரம்பித்த கலைஞருடைய ஊடக பயணம் முரசொலியில் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முத்தமிழர் கலைஞர் எப்பவுமே சொல்லுவார், என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் என்னோட மூத்த பிள்ளை மை எல்டஸ்ட் சன் இஸ் முரசொலி அப்படின்னு பெருமையாக சொல்வார். என்னுடைய தந்தையார் இப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த திரைத்துறையில் பயணித்திருக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன், ஆக்டிங், இப்படி பல ப்ரொடக்ஷன் அதெல்லாம் இருந்திருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, இந்த திரைத்துறையில் 2007ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை நானும் பயணித்திருக்கிறேன். ரெஜான் மூவிஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். 15 படங்கள் நேரடியாகவே தயாரித்திருந்தேன். 15 படங்கள் நடித்திருக்கிறேன். அதை தவிர நல்ல நல்ல படங்களை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்கிறேன். ரெஜென்ட்டோட தொடர்பும் எல்லாருமே தெரியும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டார், ரெஜென்ட்டோட சொத்து மதிப்பு 2000 கோடி அப்படின்னு. எனக்கு இருக்கிற எல்லா ப்ரொடியூசருக்கும் தெரியும், அதை பற்றி நான் பேச விரும்பல. ஒரு தயாரிப்பாளருக்கு இன்னொரு தயாரிப்பாளோட கஷ்டம் தெரியும். உண்மையாக உங்க எல்லாருக்கும் தெரியும் ரெஜென்ட்டோட வேல்யூ என்னன்னு. சும்மா போகிறவங்க அடிச்சு விட்டு போகிறது யார்கிட்ட. எனவே இந்த மேடையில் உங்கள் முன்னாடி நின்று பேசுறதுல நான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதுகிறேன். இந்த ஒரு வருஷத்துல ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு ஆடிட் பண்ணி அதை பொதுவெளியில் வைக்கின்ற ஒரு பொறுப்புமிக்க நிகழ்வு. ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையின் வளர்ச்சி உண்மையிலேயே மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் உலக அளவிலான அடையாளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். I am sure that this summit provides a platform to discuss and deliberate on the future of the media and entertainment industry. This summit will spark meaningful discussions and collaborations for media and entertainment industry's growth. The media and entertainment industry are constantly evolving, and it is essential to keep up with the latest trends and technologies. The theme of this year's summit, Beyond Borders, is highly relevant to today's globalized world. According to the last year's report of CIA Dakshin Summit, the Indian cinema has generated rupees 9,300 crores. However, this year, the Indian cinema made a revenue of rupees around 15,000 crores as per the CIA report. I was delighted to know that the South Indian cinema alone has achieved a revenue of 7,000 crores. கிட்டத்தட்ட இந்திய சினிமாவின் மொத்த வருவாயில் பாதிக்கு பாதி 50% வருவாயை தென்னிந்திய சினிமா ஈட்டியுள்ளது என CIA அறிக்கை கூறுகிறது. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. சினிமா துறையினுடைய இந்த வளர்ச்சி மீண்டும் பெருக வேண்டும். அதற்கு பொழுதுபோக்கு துறையை சேர்ந்த அனைவரும் ஒருங்கிணைத்து உழைக்க வேண்டும். மிக முக்கியம் சொல்லணும்னா இந்த சினிமா துறையில் எப்பவுமே கொஞ்சம் ஒற்றுமை இருக்காது. அதை நம்ம வளர்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆனால் அந்த ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிளாக இந்த நிகழ்ச்சி லாஸ்ட் இயரும் மிக சிறப்பாக நடத்தியிருக்கீங்க. இந்த இயரும் எல்லாரும் சேர்ந்து இதை நடத்தியிருக்கீங்க. இது தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இந்த துறை நன்றாக இருந்தால் தான் இந்த துறையை நம்பியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நன்றாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கிரியேட்டிவிட்டி, ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங், எக்ஸிபிஷன் தொடங்கி கேட்டரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி வரை இந்த துறை நம்பி ஏராளமான ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். In the recent years, TV industry has also gained a remarkable growth. Certainly, there is a huge response for the Tamil contents on the internet platform. Apart from this routine media, OTT is also being celebrated by the people, especially after the COVID lockdown.
Therefore, the industry is blessed with multiple business models and opportunities. எனவே இந்த துறை நன்றாக செயல்பட்டால் தமிழ்நாட்டின் பல குடும்பங்கள் நன்றாக இருக்கும். அந்த அக்கறையோடு சிஐ எடுக்கும் இந்த முயற்சிக்கு நம்முடைய தமிழக அரசும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்பார்கள், துணை நிற்கும். Our government, under the able leadership of our Honorable CM, is committed to work with the important stakeholders in this space to create a conducive environment for the growth of the industry and provide support to professionals in this sector. இங்கே திரு செல்வமணி சார் அவர்கள் கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்க. கண்டிப்பாக அதே மாதிரி தனஞ்சயன் சார், தேங்க்யூ சார். அவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் வைக்கிறது வெறும் கோரிக்கைகள் தான். இது அவருக்காக கேட்கல, இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சார். யூனிட்டி தான் சார். இது வந்து இதில் நிறைய பேர் இன்வால்வ்டு. எக்ஸிபிட்டர் ஓகேன்னா ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டாங்க, ப்ரொடியூசர் ஓகேன்னா எக்ஸிபிட்டர் ஒத்துக்க மாட்டாங்க, ரெண்டு பேரும் ஓகேன்னா ஹீரோ வந்து என் படம் ஓடிட்டு சம்பளத்தை அதிகமாக கொடுன்னு கேட்பாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து நாங்கள் நிறைய அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுடைய கோரிக்கைகளும் விரைவில் நான் நிறைவேற்றி தரத்துக்கு நான் முயற்சியில் எடுக்கிறேன் சார். I would like to thank the organizers of Dakshin 2023 and CIA Southern Region for giving me the opportunity to address this esteemed gathering. I look forward to productive discussions and wish you all a successful summit. I thank CIA for giving me this opportunity. Nandri, Vanakkam.